யாசகன் டீம் டைரக்டர் துரை சார் நம்மளோட இருக்கீங்க. உங்களோட ஹீரோ ஹீரோயினை எங்களோட இப்ப ஹீரோ ஹீரோயினை இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க. கண்டிப்பா. மகேஷ் அங்காடி எல்லாருக்கும் ஹீரோ நடிச்சிருந்தேன். நிரஞ்சனா கேரளால இருந்து தமிழுக்காக புதுசா வந்திருக்காங்க. ஓகே, இறக்குமதி பண்ணிட்டீங்க. ஆமா, எங்களோட மதுரை பொண்ணா நடிச்சிருக்காங்க இல்லையா? ஆமா, மதுரை பொண்ணா நடிச்சிருக்காங்க. ஓகே, இப்போ யாசகன் அப்படின்னா வந்து பேசிக்கா நீங்க என்னன்னு சார் சொல்லுவீங்க உங்க யாசகன் பத்தி? அதாவது நிறைய பேர் யாசகன் டைட்டில் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னா அர்த்தம் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. அதாவது யாசகன்னா இந்த உலகத்துல பிறந்த ஒவ்வொருத்தருமே, அதாவது தேடல் உள்ள எல்லாருமே யாசகர்கள் தான். அதுதான் அதோட அர்த்தமே வந்துட்டு. மகேஷ் இதுல எது தேடி போறாரு? இதுல என் கேரக்டர் வந்து சூர்யான்ற பேரு. ஒரு என்ன சொல்ல, ஒரு பக்கத்து வீட்டுல இருக்கவங்களுக்கும் அவங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. எப்பவுமே வந்து நம்ம இங்க சென்னையில ஒரு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது. இதுவே வில்லேஜ் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு பக்கத்து வீட்டுல தெரிஞ்சவங்களா இருப்பாங்க. அந்த மாதிரிதான் இருக்கு ஒரு சர்க்கிள். அப்படி சர்க்கிள்ல வந்து வாழ்ந்துட்டு இருக்க ஒரு பையனோட பர்சனலா அவங்களுக்கும் என்ன நடக்கிற மாதிரி விஷயம் இருக்கும் ஃபுல்லாவே. ஓகே, நிரஞ்சனா உங்களுடைய கேரக்டர் எப்படி இதுல? என்னோட கேரக்டர் நேம் வந்து ஷாலினி. அவங்க வந்து ஒரு வெரி பால்டான ஒரு கேரக்டர். எப்பவுமே ஹீரோ கூட எப்பவுமே சப்போர்ட்டிவா இருக்கணும் ஒரு கேரக்டர். ரொம்ப பெர்ஃபார்ம் பண்ண வேண்டிய மாதிரி ஒரு கேரக்டர் தான் எனக்கு. ஃபர்ஸ்ட் மூவில இந்த மாதிரி நல்ல பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டான ஒரு கேரக்டர் தந்ததுக்கு டேரக்டர் சாருக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் சொல்லிக்கணும். பிகாஸ் எல்லாருக்குமே பிடிக்கிற மாதிரி கேரக்டர் தான் இது. சோ ஃபர்ஸ்ட் மூவியே நல்ல ஒரு பெர்ஃபார்மிங் ஓரியன்டட் மூவி பண்ண முடியுது. ஓகே சார், இதுவும் நீங்க ஸ்கிரிப்ட்ல எழுதி கொடுத்துட்டீங்களா சார்? தமிழ் இவ்வளவு நல்லா பேசுறாங்க. 3 months ட்ரைனிங். இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து தமிழ் எனக்கு சுத்தமா வராது. தென் மதுரை போய் அங்க அந்த காமன் பீப்புள்ஸ் கூட எல்லாம் பேசி, தென் ஃபர்ஸ்ட் எல்லாம் டயலாக்ஸ் எல்லாம் பார்க்கும் நான் இப்படி பாத்துட்டு எனக்கு ஒண்ணுமே புரியாது. தென் அது டிரான்ஸ்லேட் பண்ணி எழுதி பை ஹார்ட் பண்ணிடும். தென் அங்க இருக்கிற மதுரை பீப்புள்ஸ் கூட பேசி கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிட்டோம். சூப்பரா இம்ப்ரூவ் ஆயிட்டீங்க. அண்ட் சார் நீங்க சொல்லுங்க, யாசகன் அப்படிங்கறது எல்லாருக்குமே ஒரு முதல் படம் அப்படின்னும் போது ரொம்பவே ஸ்பெஷலா இருக்கும். இப்ப யாசகன் அப்படின்றது எப்படி உருவாச்சு முதல்ல? அதாவது நான் வந்து மதுரையில் இருக்கிற போது எனக்கு ஏற்பட்ட சம்பவங்கள், என்னோட நண்பர்களுக்கு ஏற்பட்ட சம்பவங்களை வச்சு மையக்கருவை வச்சுதான் நான் பண்ண வந்துட்டு. எல்லா டைரக்டர்களுக்கும் ஒரு ஃபர்ஸ்ட் படம் வந்து பெஸ்டா அமைஞ்சாதான் அவங்க வந்து அவங்க இண்டஸ்ட்ரியில வந்து ரொம்ப நாள் இருக்க முடியும். அதனால வந்து அது ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்ம சொல்லணும்ன்றாங்க. அதனால வந்து இன்னைக்கு என்ன கமர்ஷியல் சினிமா அப்படின்னு ஒண்ணு இல்லை, அது இல்லாம ஒரு கதையா நம்ம கையில் எடுத்துக்கிட்டு வந்துட்டு அதை ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லணும். ஏன்னா எங்க டீம்ல எல்லாருமே அந்த மாதிரி ஒரு கதையை மையப்படுத்தி சொல்லிட்டே வராங்க. சோ நானும் அதுல இருந்து விலகி போயிடக்கூடாது அப்படின்றத ரொம்ப தெளிவா இருந்தேன். அதனால அந்த கதையை நான் வந்து எடுத்து பண்ணேன். உங்க டீம் அப்படின்னும் போது யாரு சார் மெயினா நீங்க குறிப்பிடுவீங்க? இல்ல எல்லாருமே இப்ப பாலா சார்ட்ட இருந்து அமீர் சார் வந்தாரு, அமீர் சார்ட்ட இருந்து இப்ப சசிகுமார், அவங்க 2 பேர்ட்ட இருந்து இப்ப நானு, பிரபாகரன், சமுத்திரகன்யான், இப்படி எல்லாருமே டீம்னு சொல்லலாம். இவங்க எல்லாருமே வந்து நீங்க சொன்ன மாதிரி சமுதாயத்துக்கு ஒரு படம் அப்படின்னு இல்லாம அந்த படத்துல இருந்து கண்டிப்பா அவங்க வீட்டுக்கு ஒரு விஷயம் எடுத்துட்டு போகணும் அப்படின்றதுல ரொம்ப குறிப்பா இருந்தாங்க. இப்ப யாசகன் பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி படம் பார்த்த மக்கள் வந்து ஒரு கருவம் வந்து மனசுல வச்சிருப்பாங்க அப்படின்னா இந்த மாதிரி. நிச்சயமா இன்னைக்கு வந்து ஃபேமிலியோட வந்து படம் பார்க்க வர்றவங்க வந்துட்டு அதாவது முகம் சுளிக்கிற மாதிரி படம் பார்த்துட்டு நிறைய பேர் சொல்றாங்க என்ன இப்படி ஒரு படம் எடுத்திருக்காங்க. அந்த மாதிரி எல்லாம் இப்ப எங்க எல்லாரோட படமும் அப்படிதான் இருக்கும் வந்துட்டு. அதே போல நானும் வந்துட்டு இந்த படத்துல வந்து ஒரு தண்ணி அடிக்காம தம் அடிக்காம வந்துட்டு, அதாவது ஒரு குத்துப்பாட்டு இல்லாம ரொம்ப டீசென்டா ஒரு பிலிம் பண்ணணும் நம்ம வந்துட்டு. சோ அது வந்து எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரியே இருக்கணும். ஒட்டுமொத்தம் எல்லாரும் நம்மளை பாராட்டவும் செய்யணும், நம்மளும் நிக்கணும், நமக்கும் ஒரு சமூக பொறுப்புணர்வு இருக்கு அப்படின்னு உணர்ந்து நான் அந்த ஸ்கிரிப்ட பண்ணேன். வண்டர்ஃபுல் சார். அண்ட் மகேஷ், உங்களுடைய கேரக்டர் அப்படின்னு பார்க்கும்போது நீங்க எப்பவுமே வந்து இது வரைக்கும் ஒரு ரஸ்டிக்கான கேரக்டர்ஸே பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த படத்துல எப்படி இருக்கும் உங்க கேரக்டர்? இந்த படத்துல வந்து என் கேரக்டர் வந்து செட்டில்டான பையனா தான் இருக்கும். ஆனா ரெண்டுக்குமே வேரியேஷன் இருக்கும். செகண்ட் ஹாஃப்லயும் ஒரு வேரியேஷன் இருக்கும் இந்த படத்துல டோட்டலாவே. அது ஃபர்ஸ்ட் நான் கதையை கேட்டப்ப அங்க இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு செட்டில்டான ஒரு பையனாவே ட்ராவல் பண்ணிட்டு இருப்பான். இதுல வந்து அப்படி இருக்காது, ஒரு சேஞ்சஸ் இருக்கும், புதுசாவும் இருக்கும், டிஃபரெண்டா இருக்கும்ன்றத நான் கேட்டப்ப பண்ணணும்னு ஆசைப்படுறேன் இந்த படத்துல யாசகன்ல. ஓகே, இப்போ வந்து ஹீரோ அப்படின்னாலே வந்து ஹீரோயிசம் காட்டக்கூடிய ரொம்ப பலமான காட்சிகள் அந்த மாதிரி எல்லாம் எதிர்பார்ப்பாங்க. உங்களோட எதிர்பார்ப்பு ஆஸ் எ ஹீரோ, தமிழ் மக்கள் ஏத்துக்கும்படியான ஒரு ஹீரோ அப்படின்னா எந்த மாதிரி இருக்கும்? எப்போதும் சொல்ல போனா தமிழ்நாட்டு மக்கள் எல்லாரையும் திரும்ப பக்கத்து வீட்டுல இருக்க பையனா தான் இருக்கணும் எல்லாருக்குமே. அது ஓரளவுக்கு நீங்க இடம் பிடிச்சிட்டீங்க, பக்கத்து வீட்டுல பையனா நம்பிடுவாங்க மகேஷ். இந்த படத்துல அப்படிதான். இந்த படத்துல அதே மாதிரிதான் நினைச்சு பண்ணிருக்கேன். அவங்க ஃபீல் பண்ணணும்னு நினைச்சிருக்கேன். அது எடுத்துக்கிறாங்களான்றது அவங்களதான் கேட்கணும். கண்டிப்பா. நிரஞ்சனா, உங்களை வந்து ஷாலினியை டிஃபைன் பண்ணோம் அப்படின்னா இன் யோர் டர்ம்ஸ் ஃபர்ஸ்ட் டைரக்டர் சார் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எப்படி சொன்னாங்க ஸ்கிரிப்ட்ல ஷாலினிங்கிறவ இப்படிதான் அப்படின்னு? வெரி போல்ட், எப்பவுமே துருத்துருன்னு இருக்கிற ஒரு கேரக்டர். எல்லாமே ரொம்ப சேடா இல்ல ஏதா இப்போ அந்த பொண்ணுக்கு எப்பவுமே சப்போர்ட்டிவா. இப்ப இந்த ஜெனரேஷன் இப்போ மாடர்ன் கேர்ள்ஸ், பட் மாடர்ன் கேர்ள்ஸ்னா ஓவர் மாடர்ன் வந்து இல்ல, பட் மென்டலி வந்து ரொம்ப போல்டா இருக்கணும் ஒரு கேர்ள். எல்லாத்துக்குமே ஒரு கரெக்டான டிசிஷன் இருக்கு.
அதுக்கு வந்து இப்ப பேரண்ட்ஸ் எல்லாருமே என்ன சொன்னாலும் அந்த பொண்ணுக்கு ஒரு டிசிஷன் இருக்கு. அது வந்து யார் என்ன சொன்னாலும் மாத்த மாட்டோம். அது அந்த டிசிஷன் சக்சஸ்ஃபுல் ஆகணும். அந்த ஒரு போல்டான அந்த மாதிரி கேரக்டர். சூப்பர். அண்ட் சார் ஜெனரலாவே சினிமால வந்து இண்டஸ்ட்ரி அப்படின்றது நிறைய விஷயங்கள் ட்ரெடிஷனலா ஃபாலோ பண்ணிட்டு வருது. சக்சஸ் ஃபார்முலா அப்படின்ற மாதிரி ஒண்ணு இருக்கும். ஜெனரலா ஒரு டெபியூ பிலிம் ஒரு டைரக்டருக்கு அப்படின்னா மதுரையை பேஸ் பண்ணி இல்ல கிராமிய கதைகள் எடுத்தா வந்து கண்டிப்பா ஹிட் ஆயிடும், அதனால சஸ்டெயின் ஆயிடுவாங்கன்ற நம்பிக்கை இருக்கும். அந்த ஒரு நம்பிக்கையில தான் நீங்களும் மதுரையை பேஸ் பண்ணி இந்த படம் எடுத்தீங்களா? இல்ல, அதாவது மதுரையை மையமா வச்சு படம் எடுத்தா சக்சஸ் ஆயிரும் அப்படின்றது ஒரு இது இருக்கு. நான் அதுக்காக நான் மதுரை தான், ஏன்னா நான் மதுரையில பிறந்திருக்கேன். அந்த வாழ்க்கையோட இது என்னன்னு எனக்கு எல்லாருமே தெரியும். எப்பயுமே தெரிஞ்ச விஷயத்த தான் ரொம்ப அழகா சொல்லலாம் வந்துட்டு. அது ஒரு என்ன. அப்புறம் இன்னொன்னு என்னன்னாக்கா, மதுரைனா எல்லாருமே வந்து என்ன ஒரே கத்தி அருவா அப்படின்னு ஒரு எப்ப பார்த்தாலுமே ஒரு ரத்த கலரியாவே காமிக்கிறாங்க. அந்த மாதிரி எல்லாம் இல்ல, அங்கேயும் நல்லவங்க இருக்காங்க. அந்த நல்லவங்களை பத்திய ஒரு சினிமா தான் நல்லவர்ல ஒருத்தர் தான் இப்ப மகேஷ். மகேஷ், நீங்க எப்பயாவது யோசிச்சிருக்கீங்களா இந்த மாதிரி ஒரு ரூரல் இல்ல ஒரு ரஸ்டிக்கான கேரக்டருக்குள்ள நம்ம லாக் ஆயிடக்கூடாது, அதையும் தாண்டி பல விஷயங்கள் நம்ம தமிழ் சினிமால பண்ணுவோம் as a ஹீரோ அப்படின்ட்டு தொடர்ந்து ஸ்கிரிப்ட்ஸ் இப்படியே வந்துட்டு இருக்கும்போது நீங்க எப்படி போல்டா யூ மேக்கிங் a choice? இல்ல, எனக்கு போல்டான்னு சொல்ல முடியல. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் பிலிம் பண்ணது என்னன்னா, அப்ப ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தது, திடீர்னு வந்து பிலிம்ல பண்ணது. ஏன்னா என்ன பண்ணனு கூட எனக்கு தெரியாது, ஒப்பீனியன் கரெக்டா தப்பான்னு கூட எனக்கு தெரியாது. அந்த மாதிரிதான் அப்ப பண்ணிருந்தேன். கதையை கேட்டதுக்கு அப்புறம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் படம் ஹிட்னு வந்ததுக்கு அப்புறம் இது வந்து என்னன்னா, நானே டிசைட் பண்ணி போறதுனால வந்து ஒரு மெச்சூரிட்டியா இருக்கணும், நம்ம டிசிஷன் எடுத்திருக்கோம் அப்படின்னா கரெக்டா தப்பான்னு சொல்ற மாதிரி இருக்கணும், நம்ம பெர்ஃபார்ம் பண்ற மாதிரி இருக்கணும் தான் நான் யாசன் செலக்ட் பண்ணது. அப்படிதான் நான் உள்ள போய் உட்காந்தேன், பெர்ஃபார்ம் பண்ணிருக்கேன். இன்ன வரைக்கும் பார்த்து எல்லாருமே நல்லா இருக்குன்னு இருக்காங்க. எந்த மாதிரியான ஒரு கேரக்டர் நீங்க டிஸ்கிரைப் பண்ணுவீங்க, அந்த மக்கள் எப்படி ஏத்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்ல, ஏத்திருப்பாங்கன்ற நம்பிக்கை இருக்கு. அது இன்னும் போய் பார்த்ததும் தெரியல. இல்ல, இப்ப ஃபர்ஸ்ட் டைரக்டர் உங்ககிட்ட இப்படி ஒரு கேரக்டர் அப்படின்னும் போது உங்க மனசுல நீங்க உருவாக்கின கேரக்டர் எப்படி? நான் உருவாக்குன கேரக்டர் அவர் ஃபர்ஸ்டா சொன்னப்ப என்னன்னா இன்னும் வேற மாதிரி இருக்கும் நான் ஃபீல் பண்ணேன். ஆனா நான் ஒரு ஒர்க் அவுட் பண்ணிட்டு போயிருந்தேன் ஷூட்டிங் ஃபர்ஸ்ட் போறதுக்கு முன்னாடி. ஏன்னா இந்த பர்ஃபார்மன்ஸா வந்து இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்ற மாதிரி. ஆனா அங்க போனா என்னன்னா எனக்கு இவ்வளவு எல்லாம் வேண்டாம், நான் ஒரு பர்ஃபார்ம் கொடுக்குற மாதிரி அவர் ரொம்ப செட்டில்டாவே ஹேண்டில் பண்ணு, செட்டில்டாவே இருங்க, ஆனா அது ரொம்பவும் போக கூடாது, ரொம்ப பெருசா பண்ற மாதிரி ஆயிடக்கூடாது, அதுக்கேற்ற மாதிரி வேலை வாங்க. அண்ட் சார் இப்போ வந்து இந்த ஜெனரேஷன்ல எல்லாருமே ரொம்ப மாடர்னா சொன்னாங்க. ஹீரோயின் நீங்க டிஸ்கிரைப் பண்ணும்போது கூட ரொம்ப மாடர்னா இல்ல, கொஞ்சம் ட்ரெடிஷனல் இருக்கணும் அப்படின்னு. பட் இந்த காலத்து யங்ஸ்டர்ஸ் ரிலேட் பண்ணிப்பாங்களா இந்த மாதிரி ஒரு லைட்டா ஒரு கிராமிய டச் இருக்க ஒரு கதைகள் அந்த மாதிரி? அதாவது மதுரைனால எல்லாருமே கிராமம் அப்படின்ற அதாவது எந்த விஷயமா இருந்தாலும் இன்ட்ரெஸ்டிங்கா சொன்னாக்கா அது கண்டிப்பா, அதாவது ஒரு கதையா இருந்தா சரி, ஒரு நாவலா இருக்கட்டும், ஒரு ஓவியமா இருக்கட்டும், எதுவுமே அழகுபட தெளிவா சொன்னாக்கா எல்லாம் எடுத்துக்குவாங்க. வண்டர்ஃபுல் சார். அண்ட் இந்த படத்தினுடைய ஸ்பெஷல் ஃபீச்சர் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? ஸ்பெஷல் ஃபீச்சர்னா வந்து என்ன, இதுல உள்ள அத்தனை விஷயங்களுமே சொல்லலாம், அவ்வளவு விஷயங்கள் உள்ளுக்குள்ள இருக்கு. உங்களுடைய படம் கமர்ஷியல் படம் சொல்லுவீங்களா? அதாவது சக்சஸ்னாலே கமர்ஷியல் தான். இதுல வந்து ஏதாவது ஃபைட் பண்ணாதான் கமர்ஷியல் அப்படின்னு, ஒரு படம் வெற்றி அடைஞ்சாலே வந்து என்னை பொறுத்த வரைக்கும் கமர்ஷியலா ஜெயிச்சிட்டோம்னு அர்த்தம் வந்து. கமர்ஷியல் சொல்லி சில ஃபேக்டர்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அது என்னென்ன ஃபேக்டர்ஸ், அது இல்லாம கூட என் படம் கமர்ஷியல் படம் நீங்க அடிச்சு சொல்ல முடியும் அப்படின்னா? ஆமா, அதாவது மக்கள் பிடிக்கிற கதையை வச்சுட்டே கமர்ஷியல் சினிமா வந்துட்டு அப்படியே ஒரு ஃபைட் வரும், சாங் வந்து அப்படியே இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டே இருக்கும். அதே ஒரு கதை வந்து அடுத்தடுத்த டேர்னிங் பாயிண்ட் வரும்போது வந்துட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா போகும்போது வந்து அது கமர்ஷியல் நம்ம எடுத்துக்கலாமே. சோ இது வந்து என்ன ஜானர் படம்? எப்படி ஒரு காதல் கதையை பார்க்க வருவாங்களா, இல்ல எப்படி ஒரு வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா இந்த முழுக்க முழுக்க எப்படிப்பட்ட ஒரு கதை? அதாவது இப்போ நான் பண்ற டிசைன்ஸ், சாங்ஸ் எல்லாம் பார்த்து எல்லாம் அந்த யாசகன்ற டைட்டில் எல்லாருக்குமே வந்து வேற விதமா போய் ரீச் ஆயிருக்கு வந்துட்டு. நிச்சயமா இது ஒரு டிஃப்ரெண்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஒரு டிஃப்ரெண்டான ஒரு படத்துக்கு நம்ம போறோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து அந்த எதிர்பார்ப்பை நான் வந்து பூர்த்தி பண்ணிருக்கேன். ஓகே, வண்டர்ஃபுல். அண்ட் மகேஷ், நீங்க சொல்லுங்க உங்க சைட்ல இருந்து உங்களுக்கு இந்த ஸ்கிரிப்ட் ரொம்ப பிடிச்சது அப்படின்னா எதனால? இல்ல, பிடிச்சது என்னன்னா எனக்கு இதுல வந்து என்ன சொல்ற டூயல் ரோல் மாதிரியே தான் இருக்கும். நான் பண்ணனால ஃபீல் பண்றது அந்த மாதிரி தான் இருந்தது. எனக்கு 2 கேரக்டரா பண்ற மாதிரி பிளஸ்ஸா கிடைச்சு. ஒரே டைம்ல ரெண்டு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற மாதிரி இருந்தது. பண்ண முடியுமா அப்படின்றது எனக்கு பயம் இருந்தது, ஆனா பண்ண வச்சாருன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஃபர்ஸ்டா போறப்ப ஃப்ரெஷ்ஷா உள்ள போனேன். எனக்கு இன்னொரு கேரக்டருக்கு வந்து நான் என்ன பண்ண போறதே எனக்கு ஒரு பிளான் இல்லாம தான் உள்ள போயிருந்தது. அது பக்காவா இந்த மாதிரி தான் வேணும், எனக்கு இப்படிதான் வேணும்னு கரெக்டா பிளான் பண்ணினால ஒரு செட் ஆச்சு. இப்ப படத்தினுடைய சினிமாட்டோகிராஃபர் நம்மள ஜாயின் பண்ணியாச்சு. அண்ட் ஒரு மேஜரான குவெஸ்டின் சார், எப்பவுமே சினிமாட்டோகிராஃபர்ஸ்க்கு வந்து ஒரு பிக் ஹீரோ, பிக் நேம்ஸோட டைரக்டா ஒர்க் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு தனி ஐடென்டிட்டி கிடைக்கும். நீங்க இந்த ஸ்கிரிப்ட் அண்ட் பீயிங் தி டைரக்டர்ஸ் டெபியூ ஃபில்ம்,
பெரிய ஸ்டார் அட்ராக்ஷன் அப்படின்னு இந்த படத்துல இல்ல அப்படின்னா கூட நீங்க ஒர்க் பண்றதுக்கான காரணம் என்ன? முதல்ல பார்த்தது கதை தான். கதை கேட்டேன், கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது படத்துக்கு வந்து நிறைய கேமராமேன் பேசிட்டு இருந்தாங்க, அதே போலதான் நானும் போய் பார்த்து பேசிட்டு வந்தேன். இந்த கதைக்கு நான் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு, வாய்ப்பு கிடைச்சா நல்லா இருக்கும்ன்ற அளவுக்கு ஆசைப்பட்டேன். அந்த அளவுக்கு நல்ல கதை. ஓகே, இப்போ யாசகன் அப்படிங்கும்போது ஆன் த ஹோல் டீமே ஃபீல் பண்ற ஒரு விஷயம் வந்து ஸ்கிரிப்ட் தான் ஹீரோ அப்படின்னுட்டு. எதனால ஒரு விஷயம் வந்து அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கீங்க? இப்போ கமர்ஷியல் ஹீரோஸ், பெரிய ஹீரோஸ் வச்சு படம் எடுத்தாலே வந்து படமே வெற்றி அப்படின்ற அளவுக்கு நினைப்புகள் இருக்கும்போது ஸ்கிரிப்ட நம்பி மட்டுமே நீங்க வந்து காலடி எடுத்து வச்ச காரணம்? நான் வந்து உதாரணத்துக்கு இப்போ பாலா சார் வந்து சேது பண்ணாரு ஸ்கிரிப்ட நம்பி, அமீர் சார் வந்து பருத்தி வீரன், மௌனம் பேசு இதெல்லாம் பண்ணாங்க, சசிக்கு வந்து ஒரு சுப்பிரமணியபுரம். ஸோ இந்த மாதிரிலாம் கதையை வச்சுதான் ஜெயிச்சது, ஒரு ஹீரோ வச்சு இல்லை அப்படின்றப்ப வந்துட்டு நானும் வந்து கதையை வச்சுதான் ஜெயிக்கணும், அப்பதான் நம்மளும் ஒரு டைரக்டரா வெளியில தெரிய முடியும் அப்படின்றதான் கதையை வந்து ஸ்ட்ராங்கா நான் கையில எடுத்துக்கிட்டேன். ஓகே, சோ சினிமாட்டோகிராஃபி பொறுத்த வரைக்கும் இந்த படத்துல உங்களுக்கு மேஜர் சேலஞ்சா எதாவது இருந்ததா? இது புதுசா காமிக்கணும்னா இது லைவான சப்ஜெக்ட். லைவான சப்ஜெக்ட் போது மோஸ்ட்லி வந்து ரக்கடான ரஸ்டிக் ஃபீல் அந்த மாதிரி தான் இது. ஆனா சப்ஜெக்ட் வந்து ரொம்ப பிளீசிங்கான சப்ஜெக்ட், ஆனா லைவாவும் எடுக்கணும். நேச்சுரல் லைட்ல தான் எடுத்திருக்கேன், ஃபுல்லா நேச்சரா. அப்படி அதுதான் எனக்கு சேலஞ்சிங்கா இருந்தது. பாடல் காட்சிகள் அப்படின்னும் போது இந்த படத்துல பாடல் காட்சிகள் எல்லாம் ரொம்பவே ஸ்பெஷல் அப்படின்னு இருந்தீங்க. உங்க விதத்துல உங்களை பொறுத்த வரைக்கும் ஏன் ஸ்பெஷல்? என்னன்னா இப்போ மதுரையை சம்பந்தமா ஒரு கதை எடுத்துட்டு இது வந்து ஒரு ஃபாரின் நம்ம போக முடியாது அப்படின்றப்போ நம்ம ஒரு அழுத்தமான கதையை சொல்றப்போ ஒரு மாண்டேஜஸ்ல நிறைய விஷயங்கள் சொல்லும் போது இன்னும் அழுத்தம் கூடும். அதுலயும் நிறைய கதை சொல்லலாம், சாங்லயும் கதை சொல்லலாம். அப்படின்றப்போ நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே மாண்டேஜ் சாங்கா போகணும். ஒரு சாங் உறங்கி கிடக்கும் மதுரைக்குள்ளன்னு சொல்லிட்டு கங்கைமரன் சார் எழுதியிருக்காரு. அந்த சாங் மதுரைனாலேயும் ஒரு தூங்கா நகரம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க வந்து. ஆனா நாங்க அந்த நகரத்தை தூங்க வச்சு ஹீரோ ஹீரோயின் மட்டுமே வச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு சாங் பண்ணோம். ஒரு கேலப்பான ஒரு சாங் வந்தது வந்து. ஓகே, ஸ்பெஷலான ஒரு விஷயம் உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் பிடிச்ச ஒரு விஷயம் மதுரையில அண்ட் இந்த ஸ்கிரிப்ட்ல அப்படின்னும் போது அது இன்னும் ரொம்ப ஹைலைட்டா காமிச்சிருக்கீங்க, நீங்க ஃபீல் பண்ணது? கதையோடு தாங்க போயிருக்கு. மதுரை லைவான லொகேஷன்ஸ் எல்லாமே லைவா எடுத்திருக்கோம். கதையை வந்து கதையோட டிராவல் பண்ணி போயிருக்கேன். சோ இந்த படத்துல ஒரு மேஜர் செட்பேக்கா இருந்தது, ஒரு சேலஞ்சா இருந்தது, அதையும் தாண்டி நாங்க ஷூட் பண்ணோம், அது வந்து ஆடியன்ஸ் கிட்ட நல்லா போய் சேரும் அப்படின்னு ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா? அதாவது மதுரைனாலே வந்துன்னா ஒரு ஷூட்டிங் வந்து பயங்கரமா, அதாவது கிரௌட் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். நான் முடிச்சுட்டு எப்படிங்க 70 நாள் ஒரே ஷெட்யூல்ல வந்துட்டு மதுரையில வந்து ஷூட் பண்ணீங்க அப்படின்னு அது மிகப்பெரிய சவாலா தான் இருந்தது வந்து. ஆனா என்னன்னா நான் எல்லாத்தையுமே போனேன்னா வந்து ரொம்ப நெருங்கி அந்நியமா பழக ஆரம்பிச்சுன்னா அவங்க எல்லாம் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது நாங்க எல்லாருமே ஹீரோ எல்லாருமே வந்து ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் மாதிரி இல்லாம அந்த ஸ்பாட்டுக்கு போனாங்க அது எங்க வீடு மாதிரி அப்படின்ற மாதிரி நாங்க சூழல் உருவாக்கிக்கிட்டோம். சோ அவ்வளவு பெரிய அது மிகப்பெரிய சவால் தான் வந்து. ஆமா, சோ இப்ப எல்லா படத்துலயுமே வந்து லவ் அப்படிங்கறது ஒரு பார்ட் அண்ட் பார்சலாவே இருந்தது. லவ் இல்லாம கதையே இல்ல. இந்த படத்துலயும் வந்து லவ் இருக்கு அப்படின்னும் போது எல்லா படத்துலயும் வர மாதிரி தான் லவ்வா இல்ல லவ்ங்கிறது எப்படி டிஃபரெண்டா காமிச்சிருக்கு? ரொம்ப அழுத்தமான காதல். அவங்க சொல்றது வந்துட்டு ரொம்ப ரொம்ப அழுத்தமான காதல். அது வந்து படம் பார்த்தவங்களுக்கு தான் தெரியும் வந்து இது எவ்வளவு பெரிய ஸ்ட்ராங்கா இருக்கு. அதாவது மேலோட்டமா இருந்தாலும் படம் முடிஞ்ச வரப்ப இந்த லவ்வோட டெப்த் என்ன அப்படின்றது தெரியும். சோ இந்த படத்துல வில்லன் இல்ல பயங்கரமான சண்டை காட்சிகள் அந்த மாதிரி எதிர்பார்த்து போறாமா? அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே கிடையாது. கேரக்டர் தான் இங்க வில்லன். வில்லன் அகேன்ஸ்டா வந்து இப்போ ஹீரோ போராடுறது, அப்புறம் ஹீரோயினை கைப்பிடிக்கிறது, இந்த மாதிரி ஒரு டிராமா எல்லாம் யதார்த்தத்துல அதுதானே நம்மளோட லைஃப்ல சந்திக்கிறது தானே, அதான் நம்ம ஸ்கிரீன்லயே நம்ம சொல்ல முடியும். ஓகே, எதனால இப்ப வந்து நிறைய டைரக்டர்ஸ் வந்து சினிமால வந்து ஒரு பாட்டு நீங்க சொன்ன மாதிரி காமெடி காட்சிகள் இதெல்லாம் வந்து செல்லர்ஸ், கண்டிப்பா ஆடியன்ஸ் இதை நோக்கி போவாங்க. அதையும் தாண்டி யதார்த்தத்தை பேஸ் பண்ணி மட்டுமே நீங்க கதையை எடுக்கிறதுக்கு என்ன காரணம்? அதுக்கு நிறைய ஜெயிச்சவங்களோட உதாரணம் தான். நிறைய இதுக்கு முன்னால யதார்த்தமா கதை சொல்லி நிறைய ஜெயிச்சிருக்காங்க. மக்களும் அந்த மாதிரி யங்ஸ்டர் நிறைய அந்த மாதிரி, அதாவது ஏதாவது ஒரு விஷயம் புதுசா இருக்கணும், ஒரே விஷயத்த பார்த்து அழுது ஏதாவது புதுசா சொல்லுங்கப்பா அப்படின்றாங்க வந்துட்டு எங்ககிட்ட நிறைய கேக்குறாங்க. பக்கத்துல நாங்களும் கூடிய பக்கத்துல சுத்தி மத்தி எல்லாருமே கேக்குறாங்க ஒரு நல்ல விஷயத்த சொல்ல மாட்டீங்களா அப்படின்ட்டு. அப்படின்றப்ப அவங்க எதிர்பார்க்கறத நம்ம கொடுப்போமே. அவங்க விரும்புறது அதுதான், நம்மளா வந்து ஒரு தீர்மானம் பண்ணிக்கிறோம் இதுதான் அவங்க விரும்புறோம் அப்படின்னா கிடையவே கிடையாது. எந்த விஷயம் இருந்தாலும் தெளிவா சொன்னா எல்லாருமே எடுத்துக்குவாங்க. சூப்பர். அண்ட் சார் நீங்க சொல்லுங்க, நீங்க சொன்ன மாதிரி மதுரை அப்படிங்கறது ஒரு ரஸ்டிகா இது வரைக்கும் காமிச்சு பழகப்பட்டது, ஆனா இந்த படத்தை ரொம்ப அழகா காமிச்சிருக்கீங்க. ஈவன் மோர் ஸ்பெஷல் ஆர் தி சாங்ஸ் அப்படின்னும் போது எல்லாருக்குமே ரொம்ப ரிச்சா ஃபாரின் கண்ட்ரிஸ் போய் பழக்கப்பட்ட மக்கள் நம்ம தமிழ் சினிமாவில, பட் மதுரையிலேயே எடுத்து ரொம்ப அழகா எடுத்து காமிச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கான என்ன மெனக்கெடல் இருக்கு? அதுக்கான மெனக்கெடல் வந்து என்னோட இவருக்கு தான் ஜாஸ்தி. ஏன்னா
படத்துலயும் கதை வைக்கணும், சாங்லயும் கதை வைக்கணும். இது வந்து ஒரு கோரியோகிராஃபர்ஸை விட்டு இவர் உட்காரலாம் முடியாது. ஃபுல்லா மாண்டேஜஸ் சாங், அதுலயும் ஒரு ரசிக்கிற மாதிரியான ஒரு கதைங்க சொல்லணும். சின்ன சின்ன விஷயம், ஒரு ஷாட்டுக்கு ஒரு கதை தேவைப்படும். அத அவர் அந்த சொன்ன உடனே அதுக்கான பேக்டிராப், அதுக்கான மூடு, லைட்டிங் மூடு, அதெல்லாம் நான் சூஸ் பண்ணி சொன்னேன்னா ஓகே சொல்லி அதுக்காக இது பண்ணுவாரு. ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கும் பாத்தீங்கன்னா நாங்க 2 பேரும், அவரோட டீமும் என்னோட டீமும் சேர்ந்து காலையில 5 மணிக்கெல்லாம் போயிடும். யூனிட்ஸ் எல்லாம் வந்து 6:30க்கு தான் வரும். 6:30க்கு வந்த உடனே ஷாட் எடுத்துரும். அந்த 6:30 to 8:30 லைட்டை யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு 6:30க்கு நம்ம போய் இறங்கி அதுக்கப்புறம் எல்லாம் இது பண்ணும். அந்த மாதிரி நான் கேட்டேன்னா அதுக்கேற்ற மாதிரி ஷெட்யூல் பிளான் பண்ணி முன்னாடி எல்லாம் வந்து லைட்டிங்காக எல்லாம் பண்ணி கொடுப்பாங்க. Wonderful. As a team all together எல்லாரும் சேர்ந்து கஷ்டப்பட்டிருக்கீங்க இந்த ப்ராஜெக்ட்காக. And இந்த படத்தை வந்து எந்த ஒரு பட்ஜெட்ல நீங்க டிஸ்கிரைப் பண்ணுவீங்க? இந்த லெவல் பட்ஜெட் இந்த படம் அப்படின்னு? பெரிய பட்ஜெட்லாம் அது ஒண்ணும் இல்ல. நாங்க வந்து பெருசா வந்து எதுவும் இல்ல, கதைக்கு என்ன தேவையோ அதுதான் பண்ணிருக்கோம். உங்களோட ப்ரொடியூசர் பத்தி சொல்லணும் அப்படின்னா 4 வார்த்தையில எப்படி சொல்லுவீங்க? ப்ரொடியூசர் வந்து என்னோட நண்பர் தான், சந்தோஷ் பாண்டியன் சொல்லிட்டு. அவர்கிட்ட கதை சொன்னோன்னா வந்து இந்த கதை கேட்டு முடிச்சோன்னா அவர் வந்து ஸ்பாட்டுக்கே வரல. நீங்க என்ன எடுக்கிறீங்களோ அது ஒரு நாள் கூட வந்து ஸ்பாட்ல வந்து என்னதே கிடையாது. வந்து டெய்லி ஷூட்டிங் முடிச்சா ஈவினிங் வந்துட்டு எல்லாரும் பே பண்ணிட்டு போயிடுவார், அவ்வளவுதான். வந்துட்டு இந்த படம் இவ்வளவு நல்லா வந்திருக்குன்னா அவரும் ஒரு காரணம், என்னை எந்த விதத்திலும் டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் இந்த படத்தை இப்போ வந்துட்டு ஸ்ரீ கார்னி ப்ரொடக்ஷன் இளமூர் சார் வந்து ஹோல் அண்டர்டேக் பண்ணிருக்காரு. அவர் வந்துட்டு 4 சாங் பார்த்தோன்னா இந்த படத்தை நானே பண்றேன் சார், ஃபுல்லா டோட்டலா வாங்கிக்கிறேன் அப்படின்னாரு. இல்ல சார் நீங்க படம் பாத்துருங்க அப்படின்னு ஃபேமிலியோட வந்து படம் பார்த்தாங்க. எல்லாருக்கும் படம் ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்படி ஒரு சினிமா வந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதுக்காக தான் மெனக்கிட்டு இப்ப அவரே ரிலீஸ் பண்றாரு டோட்டலா. வண்டர்ஃபுல். அவங்களோட ப்ரொடியூசர்ஸும் உங்களுக்கு ஏத்த மாதிரியே அவங்களும் கண்டிப்பா பலமான நம்பிக்கை வச்சிருக்காங்க. கண்டிப்பா அவங்களையும் என்னால மறக்கவே முடியாது, அவங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். டெஃபினெட்லி எஸ். அண்ட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் யாரு இது வரைக்கும் ஒர்க் பண்ண சினிமாட்டோகிராஃபர், மியூசிக் டைரக்டர், இல்ல ஹீரோ, ஹீரோயின் ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்க மனசார அப்ரிஷியேட் பண்ற ஒரு பர்சன்? இத நான் பிரிச்சே சொல்லவே முடியாது. வந்துட்டு எல்லாருமே ரொம்ப ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணிருக்காங்க. வந்துட்டு ஒவ்வொருத்தரும் அவங்களோட வேலையை ரொம்ப கரெக்டா செஞ்சிருக்காங்க. ஏன் அதிகப்படியா நான் தான் அவங்களை எல்லாத்தையுமே ரொம்ப சிரமப்படுத்திருக்கேன். நான் ஒன்மோர் போய் நிறைய இது பண்ணி நான் திட்டிக்கிட்டு இதெல்லாம் இல்ல, நிறைய நான் தான் அவங்கள தான் கஷ்டப்பட்டுருக்கேன். ஓகே, உங்க டீம் இது வரைக்கும் உங்களுக்கு பக்கபலமா இருந்த ஒரு டீம் நீங்க அறிமுகப்படுத்தணும்னா எப்படி சொல்லி அறிமுகப்படுத்த? அதாவது இந்த கதையோட கதாநாயகன் மகேஷ் செலக்ட் பண்ணணும். நான் கதையை சொல்லணும், மகேஷ் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னா டெய்லி ஸ்பாட்ல போட்டு நான் அந்த ஃபுல்லா சீனை ஃபுல்லா அப்படியே சொன்னேன். இப்படி பண்ணேன். அதாவது நான் ரோட்ல படுக்க சொன்னாலும் படுப்பா, அப்படியே மண்ணள்ளி முகத்துல வீசுவேன். வந்து சுடு தண்ணியை தூக்கி ஒரு நாள்லாம் ஒரு அம்மா வந்து சுடு தண்ணியை மூஞ்சில ஊத்திட்டாங்க. வந்துட்டு அப்படியே போயிட்டு இது பண்ணாங்க. இப்படி எல்லாம் வந்து அவஸ்தப்பட்டு இது பண்ணி நடிச்சா வந்து. அதே போல அந்த பொண்ணு ஹீரோயின் வந்துட்டு தமிழ் லாங்குவேஜே தெரியாது. வந்துட்டு பயங்கரமா, அதாவது டெய்லி அந்த டைலாக் கொடுத்து மக்கள் பண்ணி வந்துட்டு ஸ்பாட்ல வந்துட்டு இது பண்ணா. வந்து அதுல நடிச்ச அதர் கேரக்டர்ஸ் வந்து எல்லாருமே இப்படிதான். வந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்துட்டு ஒன்று நடிக்க தெரியாதவங்க தான் எல்லாருமே. பட் ஆனா அதோட அவங்க கடைசியா ஒரு 30 டேக் போகும்போது வந்துட்டு பிரமாதமா பண்ணிடுவாங்க. வந்து எல்லாரும் கிளாப்ஸ் பண்ற அளவுக்கு அது பண்ணுவாங்க. அப்புறம் கேமராமேனோட வந்து நாங்க 2 பேரும் முதல் நாள்லயே வந்து பேசிட்டு காலையில 6 மணிக்கு வந்துட்டு அது அவங்க குரு சொன்னது அப்படின்னாரு. 6 o'clock நான் ஸ்பாட்டுக்கு போயிருங்க, என்ன பண்ண போறோன்றத தெளிவா பிளான் பண்ணிருங்க அப்படின்னு. அதே போல காலையில போட்டுட்டு இது இங்க பண்றோம்னு பக்காவா பிளான் பண்ணிடுவோம். வந்துட்டு எங்களால எந்த வித ரிலேட்டிவ் அந்த நடிக்கிறவங்களால கொஞ்சம் டிலே ஆகுது. அது வந்து இயற்கையான ஒண்ணுதான். வந்துட்டு இதுல புதுசா வந்தவங்க நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. அதோட இப்ப வந்து மியூசிக் டைரக்டர் அவர் பாத்தீங்கன்னா அது ஆல்ரெடி 2 படம் பண்ணியிருக்காரு, லீலை கனிமொழின்னு. அவரோட சாங்ஸ் கேட்டோம்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவரோட மெலோடி ரொம்ப எனக்கு சோ நமக்கும் இந்த மாதிரி தான் வேணும், மெலோடிஸ் வேணும் அப்படின்றாங்க. அவரை பிடிச்சிருந்தேன். அவர்கிட்ட கதை சொன்னா வந்து சொன்னேன், ரொம்ப பிரமாதமான ஸ்கிரிப்ட், இதுல நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுல என்ன ஒரு ஹைலைட்னா யாருமே என்கிட்ட சம்பளத்துக்காக வந்து வேலை பார்க்கவே இல்லை. என்கிட்ட வேற எதில் நாங்க இருக்கணும், இதெல்லாம் வேலை பார்க்கணும், இப்படிதான் எல்லாருமே வந்தாங்க. அவங்களோட கான்ட்ரிபியூஷன் வந்து அவரும் அதுதான் சொன்ன மியூசிக் டைரக்டர் வந்து சார் இந்த படத்துக்கு நான் பண்றேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட முழு உழைப்பு இதை கொடுத்து அந்த சாங் இன்னைக்கு ரொம்ப பிரமாதமா இருக்கு. அதே போல பாடலாசிரியர்களும் சொன்னோம், ஒரு அறிவுமதி அண்ணன், யுகபாரதி, ஒரு கங்கைமன் சார்லாம் எனக்கு வந்து பேமெண்ட்டே வேணாம் அப்படின்னாரு. நீங்களாம் வளர்ற பையன் பண்ணப்பா அப்படின்னு சொல்லி. அதே போல யுகபாரதி அறிவுமதி அண்ணன் அதான் வேண்டான்ட்டாரு. யுகபாரதி அப்படின்னு சொன்னாரு, இல்ல இல்ல ஒரு நல்ல படம் வரணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அந்த வகையில சப்போர்ட் பண்ணாங்க. கேட்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. யாசகன் அப்படின்னு ரொம்ப அழகான ஒரு படம் நம்ம தமிழ் சினிமா மக்களுக்கு கொடுத்திருக்கீங்க. Thanks a lot for joining us. And this was Sangupoma at Cinema Cafe with Yasagan T.